السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நாம் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ அது கடுகின் வித்த அளவே இருந்தாலும், அது வானத்தில் இருந்தாலும், அல்லது அது பூமிக்குள்ளே இருந்தாலும், அல்லது அது கற்பாறைக்குள் இருந்தாலும், அதையும் அல்லாஹு தாலா மறுமை நாளில் வெளிக்கொண்டு வந்தே தீருவான். அத்தகைய நன்கு அறிபவனாகிய நுண்ணறிவு மிக்கவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக, பிறர் நலம் நாடுவோம் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் இடம்பெறுது. அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதுதான் என்று சொன்னாங்க. மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதுதான் என்று சொன்னாங்க. மார்க்கத்தின் இந்த நலம் நாடுதல் அப்படிங்கிற இந்த பண்பை மார்க்கத்தினுடைய ஒரு பகுதியாகவோ ஒரு கிளையாகவோ அல்லது மார்க்கத்தின் பாதி என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறாங்க? மார்க்கம் என்றாலே நலம் நாடுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, யாருக்கு நலம் நாடணும்? லிமன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, லில்லாஹி, அல்லாஹுக்கு நாம் நலம் நாட வேண்டும். ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு நாம் நலம் நாட வேண்டும். ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு. ஒலி ஐம்மத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய மார்க்க தலைவர்களுக்கு, சமுதாய தலைவர்களுக்கு. ஆமத்தியும், முஸ்லிம்களுடைய பொதுமக்களுக்கு நலம் நாட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நலம் நாடுறதுனா யாரோ ஒருத்தர் மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, 5 பேருக்கு நலம் நாடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் மார்க்கம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முதல்ல அல்லாஹுக்கு நலம் நாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அல்லாஹ் தானே நமக்கு எல்லா நலனையும் வளமையும் தரணும். நாம் எப்படி அல்லாஹுக்கு நலம் நாட முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ இதனுடைய விளக்கம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாம உறுதியாக நம்புறது, அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காம இருக்கிறது, அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எதிலையும், உதாரணமா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இன்னும் பிற எல்லா விதமான வணக்க வழிபாடுகள்லையும் அல்லாஹுக்கு மட்டுமே செய்து அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காம இருப்பது, நல்லதை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அல்லாஹுடைய பண்புகள், திருநாமங்கள், இது அனைத்தையும் உண்மையாக நாம் நம்பிக்கை கொள்வது, இது போன்ற அல்லாஹு கட்டுப்பட்டு நடக்கிறது, இது எல்லா விஷயங்களுமே அல்லாஹுக்கு நலம் நாடுதல் என்று அர்த்தம். அப்போ அக்கீதா சம்பந்தப்பட்ட, ஈமான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த அல்லாஹுக்கு நலம் நாடுதல் அப்படிங்கிற விஷயத்துல வந்துடும். ரெண்டாவது, அல்லாஹுடைய தூதர் ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்துக்கு நலம் நாடுறது சொல்லியிருக்கிறாங்க. வேதத்துக்கு நலம் நாடுறதுனா என்ன?
திருமறை குரானை பட்டு துணியில் அழகான முறையில் பைண்டிங் பண்ணி பீரோவில் வச்சு பாதுகாத்து வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை நைட்டு எடுத்து ஓதுறது, வருஷத்தில் ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தில் மட்டும் எடுத்து ஓதுறது, இறந்தவர்களுடைய வீடுகளில் மட்டும் எடுத்து ஓதுவது, இதுதான் அந்த நலம் நாடுகளானா இல்லை. இந்த திருக்குரான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்துல வஹியாக இறக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்றது, அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை உண்மை என்று நாம நம்புறது, அந்த வேதத்துல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்கிறது, அதை எதையெல்லாம் விட்டு விலக சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் விலகி இருக்கிறது. இதுதான் வேதத்துக்கு நலம் நாடுவது. ஒலி ரசூலிஹி, தூதருக்கு நலம் நாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய தூதராக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுடைய தூதர் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை செய்கிறது, எதை விட்டும் விலக்கி இருக்கிறாங்களோ அதை விட்டும் நீங்கிக் கொள்வது, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது, இதுதான் தூதருக்கு நலம் நாடுவது. ஒலி ஐம்மத்தில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய மார்க்க அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் நலம் நாடுறதுனா என்ன? இந்த மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்களே, இவங்க அதிகார வர்க்கத்தோடையும் தொடர்பில் இருப்பாங்க, சாதாரண பொதுமக்களோடனையும் தொடர்பில் இருப்பாங்க. அப்ப இவர்கள் மூலமாக நம்முடைய சமுதாயத்துக்கு ஏராளமான நன்மைகள் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மார்க்க அறிஞர்களிடத்திலையும் சமுதாயத்தினுடைய தலைவர்களிடத்திலையும் நாம கண்ணியமாக நடந்து கொள்ளணும், இன்முகத்தோட நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு சலாத்துக்கு பதில் சொல்லணும், அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்படணும், அவருடைய கண்ணியத்தை முக்கியமா நாம பாதுகாக்கணும். அவருடைய மார்க்க உரைகள்லையோ அல்லது சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிழை இருந்தாலோ அவர்களுக்கு நாம அழகிய முறையில எடுத்து சொல்லணும், அவருடைய கண்ணியத்தை நாம கெடுக்கக்கூடாது. இதுதான் மார்க்க அறிஞர்கள் சமுதாயத்தின் தலைவர்களுக்கு நாம நலம் நாடணும். இறுதியாக ஆமத்தியும், முஸ்லிம்களுடைய எல்லா மக்களுக்கும் நலம் நாடணும். அப்படின்னா என்ன இருக்கோம்? எல்லா மக்களிடத்திலையும் புன்னகையோட நடந்துக்கிறது, அவர்களிடத்துல நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அழைச்சாங்கன்னா என்னன்னு கேட்டு பதிலளிக்கிறது, சலாத்துக்கு பதில் சொல்றது, நோயாளியாக இருந்தாங்கன்னா நலம் விசாரிக்கிறது, மரணிச்சிட்டாங்கன்னா ஜனாசா பின்தொடர்றது, ஜனாசா தொழுகை தொழுகிறது, நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே பொதுமக்களுக்கு நலம் நாடுறது அப்படிங்கிற பிரிவுல அடங்கும். அப்ப இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி இருக்கிறது என்ன? மார்க்கம் என்பது இந்த 5 பேருக்கு நலம் நாடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா? அக்கீதா ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சமுதாய விஷயங்கள் அனைத்துமே இந்த நலம் நாடுதல் அப்படிங்கிற விஷயத்துல இருக்குது. இந்த அடிப்படையில தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோமா, அல்லது நாம சுயநலத்தோட நடந்து கொள்றோமா? சிந்தித்து பார்க்கணும். இப்ப உள்ள காலகட்டத்துல நம்முடைய உள்ளத்துல பொது நலனை விட சுயநலம் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்தவங்க எப்படி போனா என்ன, அவங்க வட்டியில வாழ்ந்தா என்ன, வறுமையில வாழ்ந்தா என்ன, வழிகேட்டுல வாழ்ந்தா என்ன, கஷ்டத்துல வாழ்ந்தா என்ன, ஷிர்க்ல இருந்தா என்ன, பித்அத்துல இருந்தா என்ன, பிரமத கலாச்சாரத்துல இருந்தா என்ன, எனக்கு என்ன, எப்படியும் போறாங்க, நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நல்லா இருக்கிறோமா, அது போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு இப்போதைய நம்முடைய மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சுயநலமான ஒரு போக்கை தான் நாம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட்டும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தர்பியா நிகழ்ச்சியே நம்முடைய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. எவ்வாறு பிற நலம் நாடணும் அப்படிங்கிறத பத்தி திருமறை குரான்லேயே அல்லாஹ் ஏராளமான உதாரணங்களை சொல்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எடுத்துக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சுலைமான் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களை, மனிதர்களை, பறவைகளை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று ஒரு சின்ன பகுதி தான் சொல்ல போறேன், முழு வரலாறு இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையினரோட வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு எறும்புகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா அத்தௌ வாதி நம்ல், எறும்புகள் நிறைந்த பகுதிக்கு அவர்கள் வந்தபோது காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு கூறியது, யா ஐயுஹன் நம்லு, எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்க உங்களுடைய புற்றுகளுக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதுஹு வஹும் லா யஷூரூன், சுலைமான் நபியும் அவங்களுடைய படையினரும் வந்துட்டு இருக்கிறாங்க, உங்களை மிதிச்சிட போறாங்க, போங்க உங்களுடைய புற்றுகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு எறும்பு என்ன சொல்லுது.
சகோதரிகளை, இந்த சம்பவத்து மூலமா ஒரு எறும்பு மற்றைய எறும்புகள் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல காட்டியிருக்கக்கூடிய சமூக அக்கறையை நம்மால உணர முடியுது. ஒரு எறும்பே சமுதாய உணர்வோடு நடந்திருக்கும் போது நம்முடைய சகோதர சகோதரிகள் ஷிர்குல, பிஜத்துல, ஹராமான செயல்கள்ல, பாவமான காரியங்கள்ல, மாற்று மத கலாச்சாரத்துல மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தடுக்காம இருக்கலாமா? அப்படி நம்ம இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? இந்த எறும்பை விட கீழான நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். சிந்திச்சு பாருங்க. அதுபோல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல இன்னொரு உதாரணம். ஒரு பறவை இருந்துச்சு. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல படிச்சிருப்பீங்க. பறவையினுடைய பெயர் என்ன சொல்லுங்க யாராச்சும்? மாஷா அல்லாஹ், ஹுது என்ற ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்து ஒரு செய்தி சொன்னது. என்ன தெரியுமா? நான் சபா என்ற நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அங்க ஒரு பெண் ஆட்சி செய்யறத நான் பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு ஒரு மகத்தான ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சி அதிகாரம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. ராணியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகத்தான அர்ஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெண் ஆட்சி செய்யறத சபா நாட்டில் பார்த்துட்டு வந்து ஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து சொன்னுச்சு. அதோட நிறுத்திக்கல. அந்த பறவை சொல்கிறது, வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட கூட்டத்தாரும் அல்லாஹ்வெல்லாம் வணங்கல, அவங்க சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஷைத்தான் அந்த மாதிரி சூரியனை வணங்குறத அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டி இருக்கிறான். நேரான பாதையை விட்டும் அல்லாஹ் அவர்களை தடுத்திருக்கிறான். அதனால அவங்க நேர்வழி பெறல அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் யஸ்ஜுதூன லில்லாஹ், அவங்க அல்லாஹ் தானே வணங்கணும். யஹ்ருஜுல் ஹபா ஃபி ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தானே வானங்கள் பூமியில உள்ள மறைவான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துறான். அவன் தானே நீங்க உங்க உள்ளத்துல என்ன மறைச்சு வச்சிருக்கிறீங்க, என்ன வெளிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் தானே அறிகிறான். அல்லாஹுல் லா இலாஹ இல்லாஹு, அவன் தானே வணக்கத்திற்குரிய இறைவன். ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன் தானே மகத்தான அர்ஷினுடைய அதிபதி. அவனை வணங்காம அல்லாஹ் வணங்காம சூரியனை போய் இந்த கூட்டம் வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பறவை ஆச்சரியப்பட்டு சுலைமான் நபிகிட்ட சொல்லியிருக்கு. இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும் பிற மத கலாச்சாரத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன வணங்குவாங்க? காலையில எதை வணங்குவாங்க? சூரியனை தானே வணங்குவாங்க. அது என்னைக்காவது நம்முடைய உள்ளத்துல உறுத்தி இருக்குதா? அவங்க வணங்கினாங்கன்னா நமக்கு ஹாப்பி, நமக்கு லீவு, நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்றோம், அப்படி தானே? நமக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லை அவங்கெல்லாம் சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பறவை பார்த்துட்டு வந்து சொல்லுது அவங்க அல்லாஹ் வணங்கல, சூரியனை வணங்குறாங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களை என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மாற்று மத நண்பர்களுக்கு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு வாழ்த்துக்கள் எல்லாம் அனுப்பி பரிமாறி அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. நாம அதை செயலை தடுக்க தான் நம்மளால முடியல, அதுக்கு நம்ம சக்தி இல்லாம இருக்கிறோம். குறைந்தபட்சம் அவங்க செய்யற ஷிர்க்குக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்காமலேயாவது இருக்கலாம்ல. நம்முடைய வியாபாரத்திலேயோ நம்முடைய ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க நம்முடைய தொடர்போட இருக்கிறாங்கிறதுக்காக நாம அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லலாமா? சிந்தித்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யறப்ப அந்த ஷிர்க்குக்கு அவங்க சூரியனை வணங்கி வழிபடுறதுக்கு நாமும் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த ஹுது பறவை இப்படி சொன்னதுனால, சபா நாட்டு ராணியை பத்தி அந்த தகவலை சொன்னதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. இறுதியாக அந்த பெண் சபா நாட்டு ராணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் இதுல ஹைலைட்டான விஷயம். அந்த பெண் என்ன சொல்றாங்க இறுதியில? ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி லலம்து நஃப்சி, எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன். அஸ்லம்து மா சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய அதிபதியாகி அல்லாவுக்கு சுலைமான் அவர்களோட சேர்ந்து நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம் ஆயிட்டேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இறுதியில் அந்த பெண் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு பறவையினுடைய ஒரு ஆதங்கத்தினால ஒரு நாட்டினுடைய ராணியை என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப பறவை எறும்புலாம் தான் சமூக அக்கறையோட நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கிட்ட அந்த சமூக அக்கறை இல்லை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எடுத்துக்கொள்ளலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி சமூக அக்கறையோட பிறர் நலம் நாடி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை சென்றாங்க, அப்படிதானே? சிறையில இருந்தாங்களா? எதுக்காக சிறைக்கு போனாங்க?